வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வெறும் 3 பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கிட்டால் போதும். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் நல்லா உறிஞ்சு வந்திருக்கு. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இதை ஆற வச்சுட்டு மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 6 பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் அப்படியே தான் இருக்குது. இப்போ மறுபடியும் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் நெய் கூட அதிகமாக தேவைப்படாது. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். துருவின தேங்காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு, ஈரப்பதமெல்லாம் போயிருச்சு, நிறமும் மாறி வந்திருக்கு. இப்போ இந்த பக்குவத்துக்கு இருக்குது, எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை நல்லா தோல் நீக்கினதை சேர்த்துடலாம். வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துடலாம். வறுத்த தேங்காயை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் வேர்க்கடலைக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சா இந்த மாதிரி எண்ணெய் விடும். அதனால் ஒரு தட்டில் போட்டு நல்லா அந்த உள்ளே இருக்க அந்த கட்டியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும். அந்த கட்டிகளெல்லாம் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெய் எதுவுமே தேவையில்லை, அந்த 2 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் கூட பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு வேர்க்கடலை, தேங்காய், சர்க்கரை இருந்தால் போதும். இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.